வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எதுக்கு இந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டீல் மெட்டீரியல்ஸை வந்து ஏகப்பட்ட கிரேட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராடக்ட் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் எந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல வந்து ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம இப்போ இன்றைக்கி கவர் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, டியூரபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் வெல்டபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து செலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற இந்த செஷனை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மெட்டீரியலோட லைஃப் டைம், அதனுடைய காலம் எவ்வளோ தூரம் நம்ம மிஷினில் அது இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இந்த டியூரபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டர் இருக்குது. அடுத்து வெல்டபிலிட்டின்றதுனா ஒரு மெட்டீரியல், ஒரு ஸ்டீல் மெட்டீரியலை நம்ம வெல்டிங் பண்ணணும் முடியுமா முடியாதா? எல்லா மெட்டீரியல்ஸையும் நம்மளால் வெல்டிங் பண்ண முடியாது. சில மெட்டீரியல்ஸ் தான் நம்மளால் வெல்டிங் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த வெல்டிங் ஃபேக்டர் அந்த மெட்டீரியல்ஸுக்கு தேவைப்படுதா தேவைப்படலையா? ஸோ இந்த இரண்டு ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது வந்து வெல்டபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கும். இந்த வெல்டபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கெமிக்கல் எலமெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கார்பன் 0.18%லேருந்து 0.22% வரைக்கும் இருந்தால் அந்த மெட்டீரியலை நம்மளால் வெல்டிங் பண்ண முடியும். அதை தாண்டி இருந்ததுன்னா அந்த மெட்டீரியல்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஹார்டனிங் ஆயிரும், டெம்பர் ஆகி அதோடைய அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட்டு மாறுறதுனால அந்த வெல்டிங் ரெண்டும் ஜாயின் ஆகாது. இதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதனால் நார்மலாக எம்எஸ் மைல்டு ஸ்டீல் அப்படின்றக்கூடிய ஸ்டீல் மெட்டீரியல் மட்டும்தான் வெல்டிங்க்கு சூட்டபுளாக இருக்குது இது நாள் வரைக்கும். அதை தாண்டி கார்பன் ஸ்டீலில் ஈனைட்டுன்ற மெட்டீரியல் சில டைம் வந்து சூட்டபுள் ஆகுது, பல அப்ளிகேஷனுக்கு அது செட் ஆகாது. அதுக்கான உத்தரவாதத்தை நம்ம கொடுக்கறது கிடையாது. சில இடங்களில் அது கிரேட் வந்து ரொம்ப ஹார்டன் ஆகிடுது. அதை தாண்டி இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட் கூட இருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியல்ஸுமே வெல்டிங் அடித்தா ஒரு 10 செகண்டோ 20 செகண்ட்லையோ அந்த மெட்டீரியல் வெல்டிங் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து மைல்டு ஸ்டீல்ன்ற மெட்டீரியல் மட்டும்தான் வெல்டபிலிட்டிக்கு சூட்டபுளான ஒரு மெட்டீரியல். இரண்டாவது பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி. இந்த டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மிஷினுக்குள்ளே எந்த இடத்துல அந்த மெட்டீரியல் பயன்படுது, அது வந்து ஒரு தேய்மானம் ஏற்படக்கூடிய இடத்துல அது பயன்படுது அப்படின்னா அதோடைய லைஃப் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஆகும். அப்போ தேய்மானத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா மைல்டு ஸ்டீலை அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. மைல்டு ஸ்டீல் அப்ளிகேஷன்ஸை வந்து ரொம்ப நார்மலாக ஒரு ரோலராக யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு மெட்டீரியலோட உராய்வுத்தன்மை இல்லாமல் இருக்குன்னா மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி உராய்வுத்தன்மை இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஹையர் கிரேட்ஸுக்கு போகிறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயுமே அந்த ஹையர் கிரேட்ஸ் போகிறப்ப உங்களுக்கு அந்த உராய்வுத்தன்மை ஏற்படுறப்ப சூடு ஏற்படுதா, இதெல்லாம் ஏதாவது ஃபிசிக்கலாக அது வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகுதா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு கிரேடாக நம்ம போகலாம். அப்படி ஒவ்வொரு கிரேடாக போகிறதுக்கான தன்மை எப்படின்னு பார்த்திங்கன்னா, EN8 அப்படின்ற கிரேடு பேசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து EN19 யூஸ் பண்ணலாம், அடுத்து EN24 யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் OHNS அப்படின்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா D3ன்ற மெட்டீரியல் இருக்குது, அதுக்கப்புறம் D2 இருக்குது, அப்புறம் M2 இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலும் அதனுடைய உராய்வுத்தன்மையை தாங்கக்கூடிய கெப்பபிலிட்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஹையர் கிரேட்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக மைல்டு ஸ்டீலில் கார்பன் இருக்கும், ஃபெரஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கார்பன் ஃபெரஸை தாண்டி ஒவ்வொரு கெமிக்கல் எலமெண்ட், ஸ்பெஷல் கெமிக்கல் எலமெண்ட்ஸும் ஆட் ஆக அதனுடைய தன்மை மாறுது. அதை பேஸ் பண்ணி அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுது. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுறதுனால அதனுடைய உராய்வுத்தன்மையை வந்து தாங்கக்கூடிய கெப்பபிலிட்டி மாறுது. ஸோ இதுதான் பேசிக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து டியூரபிலிட்டி அண்ட் வெல்டபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டர்ஸை வச்சு எப்படி நம்ம மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இதன் மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.